நீலகிரி மலைப்பகுதியில் ஆங்கிலேயர்களுடன் கொரில்லா போர் நடத்திய பழசி ராஜாவின் குகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பந்தலூர் அருகே சேரம்பாடியில் உள்ள வென்ட்வர்த் எஸ்டேட் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் 1791 முதல் 1801 காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட தளமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மன்னரின் 6வது வாரிசான சுபாவர்மா கணவர் டாக்டர் கிஷோருடன் குகையை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். சுமார் 300 மீட்டர் நீளமான இந்த குகை சீரமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோவில் சாலை அகலப்படுத்தும் பணிக்காக பழமையான 105 மரங்கள் வெட்டப்படுகின்றன. ஆனால் வெட்டப்பட்ட மரங்களை உடனே அப்புறப்படுத்தாததால் போக்குவரத்திற்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் மரங்களை வெட்ட அனுமதி பெற்றுள்ளதாகவும் டெண்டர் மூலம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். முக்கியமாக உயர்ந்த மதிப்பு கொண்ட மரங்கள் முறையாக விற்பனை செய்யப்படுகிறதா அல்லது முறைகேடாக அகற்றப்படுகிறதா என்பதிலும் கேள்விகள் எழுந்துள்ளன. அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக விளக்கமளிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னில மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பெய்த மழை காரணமாக விளைநிலங்களில் நீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். பல்வேறு இடங்களில் பருத்தி செடிகள் துளிர்விட்ட நேரத்தில் வயல்களில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்த காரணத்தினால் பருத்தி பாதிக்கப்பட்டது. மேலும் உளுந்து உள்ளிட்ட பயிர்களும் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெத்தனாட்சியம்மன் கோயில் மாசிக்களரி திருவிழாவை ஒட்டி 2 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பந்தயத்தில் 8 கிலோமீட்டரும் சிறிய மாடு பந்தயத்தில் 6 கிலோமீட்டரும் தூரம் நிர்ணயிக்கப்பட்டு மொத்தம் 15 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. முதல் 3 இடங்களை பெற்ற வண்டிகளுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்ற இந்த போட்டியை காண திரளான மக்கள் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாற்று வழி எச்சரிக்கை ஏதும் வைக்கப்படாததால் விபத்து ஏற்பட்டுள்ளது. வக்கனாங்குண்டு பகுதியில் எதிரே வந்த 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த விபத்தால் அங்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பள்ளி மாணவர்கள், வேலை மற்றும் மருத்துவ அவசர தேவைக்கு சென்ற பொதுமக்கள் கடும் அசௌகரியத்திற்கு உள்ளாகினர்.